ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பி பிரியா. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வேலைக்காக 24 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 23 பேருக்கு வேலை கிடச்சிருச்சு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வேலை கிடைக்கல. அது யார் தெரியுமா? இன்று உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்த அலிபாபா குரூப்போட பில்லியனர் ஜாக்மா. ஜாக்மா ஸ்கூல் படிக்கையில் 3 டைம் ஃபெயில் ஆயிருக்காரு. காலேஜ் படிக்கையில் 2 டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருக்காரு. இவர் கூட 5 பேர் போலீஸ் வேலைக்காக வந்திருக்காங்க. அதில் 4 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. ஜாக்மாவை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு இவர் 10 டைம் அப்ளை பண்ணியிருக்காரு. 10 டைமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகம் உங்களை நிராகரிக்கும் போது நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏனென்றால் உனக்கான தளம் இன்னும் வரவில்லை. வரும் வரை காத்து கொண்டிரு அப்படின்னு சொன்னார். 1995 தான் இவர் அமெரிக்கா போனப்போ தான் இவருக்கு இன்டர்நெட் அப்படின்னு ஒன்று அறிமுகமாகுது. அப்போது இதில் பீர் அப்படிங்கிற ஒரு செய்தியை தேடுறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டோட பீரும் வருது. ஆனால் சீனாவில் இருந்து எந்த தகவலுமே வரல. அப்போ இவருக்கு ஒரு வெறி வருது. சீனாவில் தயாரிக்கிற எல்லா பொருட்களுமே மக்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணினார். 1999 தன் ஃப்ரெண்ட்ஸோட 18 பேர் கொண்ட குரூப்பை தயார் பண்ணி அலிபாபா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நிறுவினார். இவங்க கிட்ட பணம் இல்லை, ஆனால் மிகப்பெரிய நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. Today is difficult. Tomorrow is much more difficult. But the day of tomorrow is beautiful. Most people die tomorrow evening. இன்று கடினம், நாளை அதைவிட கடினம், நாளை மறுநாள் மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான மக்கள் நாளை பொழுதோடையே தன் முயற்சியை கைவிட்டுறாங்க. யார் ஒருவர் இறுதி வரை தன் முயற்சியை கைவிடாமல் போராடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக அடைய முடியும். 99% of people have no future. So don't worry about it. Be positive, start to do it. And when people worry, open the door, see what are they worried about, and solve the problem. மக்கள் எங்கே அதிகமாக குறை சொல்கிறாங்களோ, எங்கே அதிகமாக புகார் செய்கிறாங்களோ அங்குதான் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அதற்கான தீர்வை யோசிங்க. உங்களை விட புத்திசாலியவங்களை வேலைக்கு எடுங்க. ஒரு தலைவன் எல்லாத்தையும் தானே பண்ண மாட்டான். திறமையானவர்களை ஒன்றா சேர்த்து வேலை வாங்க தெரிஞ்சவன் தான் சிறந்த தலைவன் ஆவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு லைக் போட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய் பாய்.